Good morning students. This is Jayanti Miss from Social Department. The last video we learnt about the Velu Nachiyar and Kattabomman. In this class we are going to see about Marudhu brothers and Theeran Chinnamalai. The Marudhu brothers, Periya Marudhu or Vella Marudhu and his younger brother Chinna Marudhu were able generals of Muthuvadigar of Sivagangai. Periya Marudhu அப்படிங்கிற வெள்ளை மருதுவும் அண்ட் அவரோட தம்பி சின்ன மருது ரெண்டு பேருமே சிவகங்கையில் முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ரொம்ப திறமையான படைத்தளபதிகள். இந்த முத்துவடுகநாதர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேலு நாச்சியார் பார்க்கும்போது வேலு நாச்சியாரை முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். அந்த முத்துவடுகநாதர் தான் இவர்கிட்ட தான் இந்த ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் in the Kalayarkovil battle, Marudhu brothers assisted in restoring the throne to Velu Nachiyar. காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அரசுரிமையை மீட்டு வேலு நாச்சியாருக்கு கொடுக்கறதுக்காக இந்த மருது பிரதர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. In the last years of the 18th century, Marudhu brothers organized against the British. 18th centuryயில் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ் பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் தே ஒர்க்டு அலாங் வித் ஹிஸ் பிரதர் ஊமைத்துரை. கட்டபொம்மன் இறந்ததுக்கு பின்னால் அவரோட பிரதர் ஊமைத்துரை கூட ஜாயின் பண்ணி போராட்டம் பண்ணுறாரு. தே பிளண்டர்ட் த கிரானரிஸ் ஆஃப் த நவாப் அண்ட் காஸ் டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டு கம்பெனி ட்ரூப்ஸ். அவங்க நவாபுக்கு சொந்தமான அந்த களஞ்சியங்களை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு அவங்களோட படைக்கு பெரிய சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி இந்த மருது பிரதர்ஸோட ரிபெலியன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ரிபெலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ், அதாவது மருது சகோதரர்களின் கழகம். Despite the suppression of Kattabomman's revolts in 1799, rebellion broke out again in 1800. கட்டபொம்மனோட கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போது 1800 மறுபடியும் ஒரு கழகம் வெடிச்சிச்சு. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் த செகண்ட் பாளையக்காரர் வார். பிரிட்டிஷோட குறிப்புகளில் இது இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இட் வாஸ் டைரக்டட் பை த கான்ஃபெடரன்சி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியா ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மன் ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தோண்டாஜி ஆஃப் மைசூர். இந்த போர் யாரோட கூட்டமைப்பில் வழிநடத்தப்பட்டுச்சு அப்படின்னா சிவகங்கையை சேர்ந்த மருது பிரதர்ஸ், திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக் அண்ட் மலபாரை சேர்ந்த கேரளவர்மன். இது இல்லாமல் கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் மைசூரை சேர்ந்த தூந்தாஜி இவங்க எல்லாத்தோட கூட்டணியிலையும் வழிநடத்தப்பட்டது தான் இந்த கழகம். இன் ஏப்ரல் 1800 தே மீட் அட் விருப்பாச்சி அண்ட் டிசைடட் டு ஆர்கனைஸ் அண்ட் அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. இந்த விருப்பாச்சியில் ஏப்ரல் 1800 திருப்பாச்சியில் மீட் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. The uprising which broke out in Coimbatore in June 1800 soon spread to Ramanathapuram and Madurai. கோயம்புத்தூரில் 1800 ஜூனில் ஸ்டார்ட் ஆன இந்த கிளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக ராமநாதபுரம், மதுரையில் எல்லாத்துலேயும் பரவியது. The company got wind of it and declared war of Krishnappa Nayak of Mysore, கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கம்பெனி என்ன பண்ணுதுன்னா மைசூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்ப நாயக்கர் மீதும் மலபாரில் இருக்கக்கூடிய கேரளவர்மன் மீதும் அண்ட் அவங்களோட கூட்டணி வச்சிட்டு இருந்த மற்றவங்க மேலேயும் போர் தொடுக்கிறது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துச்சு. த பாளையக்காராஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வேர் காட் அண்ட் ஹேங்க்டு. அதாவது கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் இந்த பகுதியில் இருந்த பாளையக்காரர்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. இன் February 1801 the two brothers of கட்டபொம்மன், ஊமைத்துரை அண்ட் செவத்தையா escaped from the பாளையங்கோட்டை prison to கமுதி from where சின்ன மருது took. கட்டபொம்மனோட ரெண்டு பிரதர்ஸ் ஊமைத்துரை அண்ட் செவத்தையா இவங்க ரெண்டு பேருமே 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சு கமுதியில் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து தன்னோட தலைமையிடமான சிறுவயல் அப்படிங்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போய் சேஃபாக வைக்கிறார். த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்
ரெக்கார்ட் டைம். அதாவது பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற கோட்டை மிக குறைஞ்ச காலத்திலேயே ஃபுல்லாக மறுபடியும் கட்டி முடிச்சிட்டாங்க. The British troops under Colin Macaulay retook the fort in April and the மருது brothers sought shelter in சிவகங்கை. காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவங்க மருது பிரதர்ஸ்ட்டை அடைக்கலம் கேட்குறாங்க. The English demanded that the மருது பாண்டியாஸ் hand over the fugitives, அதாவது பட் தே ரெஃப்யூஸ்டு. இங்கிலீஷ் தப்பிச்சு போன இந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸை ஒப்படைக்கும்படி மருது பிரதர்ஸ்ட்டை கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க. பட் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. Colonel Agnew and Colonel Innis marched on Sivagangai. In June 1801, Marudhu brothers issued a proclamation of independence which is called Tiruchirappalli Proclamation. ஸோ கலர்னல் அக்னியும் கர்னல் இக்னஸ் அப்படிங்கிறவங்களும் சிவகங்கையை நோக்கி படையிருக்கிறாங்க. மருது பிரதர்ஸ் ஜூன் 1801 தன்னோட நாட்டோட விடுதலைக்காக ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இதுதான் என்னது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறத பற்றி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ்க்கு எதிராக மண்டல அளவில் சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்க முதல்ல விடுக்கப்பட்ட அழைப்பே இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. The proclamation of 1801 was an early call to the Indian to unite against the British, cutting across region, caste, creed and religion. The proclamation was passed on the wall of the Nawab's palace in Tiruchirappalli fort and on the walls of Srirangam temple. Many Palayakas of Tamil country rallied together to fight against the English. Chinnamarudhu collected nearly 20,000 men to challenge the English army. British reinforcements were rushed from Bengal, Ceylon and Malaya. The Rajas of Pudukottai, Ettayapuram and Tanjavur stood by the British. Divide and rule policy followed by the English split the forces of the Palayakaras soon. அதாவது இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக மண்டலத்தை மீறி சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்க முதல்ல விடுக்கப்பட்ட அழைப்பே அறைகூவலே இந்த 1801 பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரறிக்கை திருச்சியில் அமைக்கப்பட்ட நவாபோட கோட்டையில் முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோவிலில் சுற்றுச்சுவர்லையும் ஒட்டப்பட்டிருந்துச்சு. இங்கிலீஷ்க்கு எதிராக தமிழக பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்துல திரண்டு பேசிக்கிறாங்க. சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை இங்கிலீஷ்க்கு எதிராக ஒன்று திரட்டினார். பெங்கால், சிலோன், மலேயா இந்த இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷோட படைகள் வேகமாக இடத்துக்கு வந்து சேருது. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தாஞ்சூர் பகுதியில் இருக்கிற அந்த அரசர்களெல்லாம் ஆல்ரெடி பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வேகமாக பாளையக்காரர்களோட படைகளில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபால் ஆஃப் சிவகங்கை, அதாவது சிவகங்கையோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு. இன் மே 1801 த இங்கிலீஷ் அட்டாக்டு த ரிபெல்ஸ் இன் தாஞ்சூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இங்கிலீஷ் மே 1801 தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் இருந்த கலகக்காரர்களை எல்லாம் போய் அட்டாக் பண்ணுறாங்க. த ரிபெல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்ட் காளையார் கோவில். இந்த கலகக்காரர்கள் ரிபெல்ஸ் அப்படின்னா புரட்சியாளர்கள், கலகக்காரர்கள்னு அர்த்தம். இந்த கலகக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிறன்மலையிலையும் காளையார் கோயிலையும் போய் அடைக்கலம் புகுந்துடுறாங்க. they were again defeated by the forces of the English. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. In the end of the superior military strength and the able commanders of the English company prevailed. இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமைத்துவமும் கொண்ட அந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கிட்ட அது மட்டும்தான் விஞ்சி நின்றுது, அது மட்டும்தான் ஜெயிச்சு நிற்கிது. The rebellion failed and சிவகங்கை was annexed in 1801. கழகம் தோற்றதுனால 1801 சிவகங்கை இங்கிலீஷோட இணைக்கப்பட்டுச்சு. இந்த மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1801. மருது பிரதர்ஸ் அக்டோபர் 24, 1801 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க. ஊமைத்துறை அண்ட் செவத்தையா வேர் கேப்சர்ட் அண்ட் beheaded at பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16th November 1801. அதாவது 1801
ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் பிடிச்சு பிஹெடட் அப்படின்னா தலை துண்டிக்கப்படுறாங்க. அதாவது 1801 கட்டபொம்மனோட பிரதர்ஸ் ஊமைத்துறையும் செவத்தையாவையும் பிடிச்சு தலையை துண்டிக்கப்படுறாங்க. 73 rebels were exiled to Penang in மலேயா. அதாவது 73 பேர் அவங்களால பிடிக்கப்பட்டு மலேயாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்படுறாங்க. எக்ஸைல் அப்படின்னா நாடு கடத்துறதுன்னு அர்த்தம். Though the Palayakaras fell to the English, their exploits and sacrifice inspired later generation. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவங்களோட வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ரொம்ப அட்மையர் பண்ணுறதாகவே ஈர்ப்பதாகவே அமைஞ்சிச்சு. Thus the rebellion of Marudhu brothers, which is called South Indian Rebellion, is the landmark event in the history of Tamil Nadu. இதனால் மருது பிரதர்ஸ் கழகம் தென்னிந்தியா புரட்சி அப்படின்னே அழைக்கிறாங்க. தமிழக வரலாற்றில் இது ஒரு தனித்துவம் பெற்றதாக கருதப்படுது. தென் கர்நாடிக் ட்ரீட்டி 1801. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கர்நாடிக் ட்ரீட்டி, அதாவது கர்நாடக உடன்படிக்கை. அதுவும் 1801 தான் பண்ணாங்க. த சப்ரஷன் ஆஃப் த பாளையக்காரஸ் ரிபெலியன்ஸ் ஆஃப் 1799 and 1800 to 1801 resulted in the liquidation of all the local chieftains of Tamil Nadu. Under the terms of the Carnatic Treaty of 31st July 1801, the British assumed direct control over Tamilagam and the Palayakara system came to an end with the demolition of all forts and the disbandment of their army. அதாவது கர்நாடக உடன்படிக்கை 1801 பண்ணுறாங்க. 1799 1800 and 1801 பாளையக்காரர்களோட கழகம் அடக்கப்பட்டதோட விளைவு தமிழகத்திலிருந்து அனைத்து உள்ளூர் குடிமை தலைவர்களோட எண்ணங்களையும் ரொம்ப டல்லாக செஞ்சுது. 1801 ஜூலையில் 31 ஏற்பட்ட இந்த கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களோட கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பாளையக்காரர் முறையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட இருக்கிற எல்லா கோட்டைகளையும் இடிச்சிட்டு அண்ட் அவங்களோட படைகளையும் கலைச்சி விட்டுட்டாங்க. இதுதான் கர்நாடிக் ட்ரீட்டி. நெக்ஸ்ட் we are going to see about the தீரன் சின்னமலை. நீங்கள் நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. தீரன் சின்னமலை born as Tirthangiri in 1756 in the Mandradiya royal family of Palayangotai. Thiran was well trained in சிலம்பு, archery, horse riding and modern warfare. அதாவது தீர்த்தகிரி அப்படிங்கிற பேரோட பழைய கோட்டையில் மன்றாடியார் அப்படிங்கிற புகழ்பெற்ற மதிப்புமிக்க குடும்பத்தில் 1756 பிறந்த இந்த தீரன் சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இது மட்டும் இல்லாமல் நவீன போர்க்கருவிகளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நல்லா கற்று தேர்ந்திருந்தார். He was involved in resolving family and land disputes in the Kongu region. As this region was under the control of the Mysore Sultan, tax was collected by Tipu's Diwan Muhammad Ali. கொங்கு பகுதியில் குடும்ப சம்மந்தப்பட்ட மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகிற வேலையை அந்த செயல்களிலெல்லாம் ஈடுபட்டு வந்தார் இந்த தீரன் சின்னமலை. அந்த பகுதியில் மைசூர் சுல்தான் பார்த்திங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒன்ஸ் when the Diwan was returning to Mysore with the tax money, Tirthangiri blocked his way and confiscated all the tax money. ஒரு தடவை பார்த்திங்கன்னா திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோட மைசூருக்கு திரும்பி போயிட்டு இருந்தபோது இந்த தீர்த்தகிரி என்ன பண்ணுறாருன்னா அவரை வழிமறித்து அந்த வரிப்பணத்தை முழுசையும் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா பிடுங்கிட்டார். He let Muhammad Ali go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Sivamalai and Chennimalai, was the one who took away taxes. இவர் என்ன பண்ணுறாரு, முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு அப்படின்னு போய் சுல்தானுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Thus he gained the name Thiran Chinnamalai. The offendant Diwan sent a contingent to attack Chennimalai and both the forces met and fought at the Noyal river bed. Chennimalai emerged victorious. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை அப்படின்னு அவரை ஒரு சிறப்பு பேர் சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க.
அவமதிப்பான அந்த திவான் என்ன பண்ணுறாரு, சின்னமலையை தாக்கிறதுக்காக 2 படையையும் அனுப்புகிறாரு, சிவன்மலையும் சென்னிமலைக்கும் இடையில. இரு படைகளும் பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கிச்சு. அதில் சின்னமலை பார்த்திங்கன்னா வெற்றியை பெறுறாரு. Trained by the French, Dhiran mobilized the Kongu youth in thousands and fought the British together with Tipu. பிரெஞ்சால் ட்ரெயினான இந்த தீரன் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட திப்புவுடன் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போடுறார். ஆஃப்டர் திப்புஸ் டெத், தீரன் சின்னமலை built a fort and fought the British without leaving the place. Hence the place is called ஓடாநிலை. அதாவது திப்புவோட இறந்ததுக்கு பின்னாடி கூட கோட்டையை எழுப்பிய இந்த தீரன் சின்னமலை அந்த இடத்த விட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் இங்கிலீஷை எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அந்த இடத்த ஓடாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He launched guerrilla attacks and evaded capture. Finally the English captured him and his brothers and helped them in prison in Sangaragiri. அவர் பிடிபடாமல் இருக்க அவர் பார்த்திங்கன்னா கொரில்லா வார் அப்படிங்கிற அந்த கொரில்லா போர் முறையை தான் அவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. When they were asked to accept the rule of the British, they refused. So they were hanged at the top of the Sangagiri fort on 31st July 1805. இறுதியாக அவரையும் அவரோட சகோதரர்களையும் கைது செய்த இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சங்ககிரியில் சிறை வைக்கிறாங்க. ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தினாங்க. பட் என்ன பண்ணுறாரு அவருன்னா மறுக்கிறாரு. அவங்களோட கேட்டதுக்கு இணங்க மறுக்கிறாரு. ஸோ 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையினோட உச்சியில் கொண்டு போய் அவரை வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து மருது பிரதர்ஸும் அண்ட் தீரன் சின்னமலை பற்றியும் நம்ம பார்த்தோம். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.